கெஃபிர் அப்படிங்கிற ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து எல்லாருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எப்படி வந்து பாலை காய்ச்சி எப்படி உரம் ஊற்றுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்டாக ஒரு வீடியோ மாதிரி கொடுத்தா ஒரு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படிங்கிற முயற்சியில் இந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, நேற்றைய தினம் காய்ச்சி ஆற வச்சு உர ஊற்றி ரெடியாக இருக்கிற கெஃபிர் கர்ட், அது வந்து இந்த கிளாஸ் பாட்டிலில் இருக்குது. இந்த செட்டப்பில் தான் எப்போதும் வச்சுருப்போம். அதாவது ஒரு கிளாஸ் பாட்டிலில் இருக்கிற கெஃபிர், அது மேலே வந்து ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் போட்டு அதோட மவுத்தை க்ளோஸ் பண்ணது, ப்ளஸ் வந்து ரப்பர் பேண்டு, இவ்வளோதான். இதுதான் வந்து எப்போதும் இருக்கிற கெஃபிரோட செட்டப். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ், இந்த ஃபில்டர் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற ஸ்டீல், அதாவது எஸ்எஸ் ஃபில்டர், ப்ளஸ் தயிரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு வெசல், ப்ளஸ் காய்ச்சி இன்னைக்கு பால் காய்ச்சி ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஆற வச்சு ரெடியாக இருக்கிற பால், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஒரு தர ஸ்மெல் அரோமா பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து தயிராக இருக்கா இல்லாட்டி பாலாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். நேற்றுக்கு நைட்டு வந்து தூங்கிறதுக்கு முன்னால் புற ஊற்றி ரெடி பண்ணது இப்போ வந்து தயிராக இருக்குது. என்ன இப்போ சில பேருக்கு வந்து காலையில் ஆயும் சரியாக தயிர் வராமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாலாகவே இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி எகெயின் கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அப்படி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் நிறையா நடந்து கர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கர்டு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குன்னா, மேலே நல்லா கட்டியாக, அதாவது மேலே நல்ல சாலிடாக இருக்குது, அடியில் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபார்மான யோகர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இதை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Benefits. Center. ஆக்சுவலி அடியில் பாட்டிலில் வந்து சில கிரெயின்ஸ் இருக்கலாம், தயிரோடு மிக்ஸ் ஆகிருக்கலாம். அதை வந்து ஜஸ்ட் ஸ்பூனால் லைட்டாக எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது பார்க்கணும், இதுதான் வந்து ஃபில்ட்ரேட். இது வந்து இட்ஸ் அ மிக்சட் ஆஃப், இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னா தயிரோட நல்லா மிக்ஸ் ஆன கெஃபிர் கிரைன்ஸாக இருக்குது. இல்லை நீங்கள் கெஃபிர் கிரைன்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா,
பால் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ பால்லையே ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை, இதை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டியும் இல்லை. இதை நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாலோட வச்சாலே போதும். இல்லை கெஃபிர் கிரைன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நல்லா பால்லையே ஒருத்தரை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஈவன் பாலில் ஃபில்டர் பண்ணும்போது கூட அது அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபில்டர் ஆகாது. அப்படி வேணும் அப்படின்னா இதே மாதிரி வாட்டர் ஒரு வெசலில் எடுத்துகிட்டு வாட்டரில் இந்த மாதிரி வச்சு ஷேக் பண்ணிட்டா தயிர் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். அதே மாதிரி கெஃபிர் கிரைன்ஸ் வந்து மேலே தங்கிடும். இப்போ கெஃபிர் கிரைன்ஸ் சம் மோர் விசிபிள் இருந்தாலும் இது வந்து ஹை ஃபேட் மில்க் அப்படிங்கிறதுனால நிறைய அந்த பால் ஏடோடு சேர்ந்து மிக்ஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து அந்த காலிஃப்ளவர் ஷேப் அதேமாரி வந்து அந்த இது வந்து சரியாக தெரியல, எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கு. பட் நோ ப்ராப்ளம், இதுக்கு மேலே இதை ஃபில்டர் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. இதை வந்து அப்படியே அந்த கிளாஸ் வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரில் ஏதாவது கிரைன்ஸ் ஒட்டின்னு இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா பார்த்து எல்லாத்தையுமே எடுக்கணும். ஈவன் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கை வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணலாம், அதை ஒரு ரப்பரி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிற ஒரு இதை வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். அதனால் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தயிருக்கும் அந்த கிரைன்ஸ்க்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், தொட்டு பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? இப்போ இந்த ஃபில்டர் பண்ண ஸ்டார்டட் கல்ச்சரை எகைன் இந்த பாட்டிலில் நான் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், காய்ச்சி ஆற வச்ச பாலை திருப்பியும் இதில் போட்டுட்டேன். இது ஜஸ்ட் ஃபார் வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சமாக பால் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 1 லிட்டர் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் ரின்ஸ் இந்த மாதிரி ஃபார் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஷேக் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாத் போட்டு இப்படி மூடிடலாம். இது ரொம்ப பெரிய கிளாத், இவ்வளோ தேவையில்லை, சின்னதாக இந்த வாய் மட்டும் மூடுற மாதிரி இருந்தால் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஓரமாக வச்சுருங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிட்டு எகெயின் 10 to 12 hours கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ தயிர் எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு யூ கேன் எகெயின் டூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். நன்றி, வணக்கம். இந்த கல்ச்சரை வந்து ப்ராசஸ் பண்ணும்போதோ இல்லாட்டி யூஸ் பண்ணும்போதோ கடைப்பிடிக்க வேண்டிய ரூல்ஸ், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இதை டைரக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து மைக்ரோபியல் ஆக்ஷன் இருக்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு லைவ் கல்ச்சர். இது வெயிலில் படும்போது இல்லாட்டி வந்து ஹீட் சோர்ஸ் லைக் ஸ்டவ் இல்லாட்டி வந்து இண்டக்ஷன் பக்கத்தில் ஏதாவது ஒன்று வைக்கும்போது இது ஹீட் சென்சிட்டிவ்ங்கிறதுனால இதோட ஆக்டிவிட்டி வந்து சீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இது வந்து ஆக்டிவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் இதை வந்து எப்போதுமே பாலோடையே வைக்கணும். ஏன்னா பாலில் இருக்கிற லாக்டோஸ் தான் இதுக்கு வந்து அந்த சுகர் தான் இதோட ஃபீடு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு தான் இது வந்து என்ன பண்ணோம், நம்மளுக்கு சுகர் கம்மியான ஹை ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் வந்து நம்மளுக்கு கொடுக்குறது. ஸோ எப்போதுமே பால்லேயே வச்சுக்கோங்க, இதை எம்டியாக வச்சுக்க வேண்டாம். அண்ட் திஸ் இஸ் அ ஃப்ரெஷ் மில்க் கெஃபிர் கிரைன்ஸ், இட்ஸ் நாட் வாட்டர் கிரைன். ஸோ நீங்கள் வாட்டர்லலாம் ட்ரை பண்ண வேண்டாம். யூ கேன் ட்ரை வித் அல்மண்ட் மில்க் ஆர் கோகோனட் மில்க் ஆர் வாட் எவர் இட் மே பி, பட் த ரிசல்ட்ஸ் இட்ஸ் நாட் கேரண்டீட். ரிசல்ட்ஸ் வந்து கெஃபிராக கேர்டு ஆகுமா அப்படிங்கிறது வந்து நாட் ப்ரூவன். ஸோ யூ கேன் ஹாவ் அ ட்ரை. எப்போதுமே ஒரு பேக்கப் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து மற்ற மில்க் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஏன் வந்து நாட் கேரண்டீடு அப்படின்னு சொன்னால், அதில் வந்து லாக்டோஸ் கிடையாது. இந்த ஆல்மண்ட் மில்க்லேயோ கோகோனட் மில்க்லேயோ வந்து லாக்டோஸ் கிடையாது. பால், அதாவது எய்தர் மில்க் ஆஃப் கவ், ஆஃப் கோட் மில்க் இல்லாட்டி எனி மில்க், அதில் வந்து உங்களுக்கு லாக்டோஸ் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து இந்த கெஃபிர் கிரைன்ஸ் நல்லாவே வந்து வளரும். ஸோ இதுதான்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.